ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஸ்டீல் கார்டோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வீடியோக்கு மறக்காமல் ஒருத்தவங்களும் லைக்கை போட்டுருங்க. நீங்கள் லைக்கை போட்டால் ஒன்றி தான் என்னாலையும் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஒருத்தவங்களும் லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே ஒரு 2 பொண்ணுங்களும் நம்ம லீயை பற்றி தான் பேசுகிறாங்க. உங்களால் நம்ப முடியல, உனக்கு தெரியுமா எஃப் ரேங்க்ல இருக்க ஒரு பர்சன் தனியால காப்ளினோட ஒரு படையே முடிச்சிட்டானா? அப்படியா, என்ன சொல்ல இருக்க நீ? அப்புறம் லீய பெட்டலைன் அப்படின்னு ஒரு கமாண்டர் கிட்ட கொண்டு வராங்க. அவரு பக்கத்துலயே தான் நம்ம யுன்ஹாவோ இருக்கா. அவ்வளோ பி ரேங்க்ல இருக்க இந்த கமாண்டரும் சும்மா இல்ல, இவரும் அவிக்கன் ஆயிருக்காரு. வந்தோடனே அவரு கேக்குறாரு, சோல்ஜர் கேள்விப்பட்டது என்ன உண்மையா? நீ மதிக்காம போய் அவங்கள தாக்குனியா என்ன? ஹீரோக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்ப அவன் ஏதாச்சும் கோக்குமாக்க சொல்லிட்டானா அவ்வளவுதான். இதனால நம்ம ஹீரோக்கு டிடென்ஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால யோசிக்காம அவன் சொல்றான், திடீர்னு போர்ட்டல் ஓபன் ஆனதை சென்ஸ் பண்ணோனே நான் யோசிக்காம ஆக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு என்னமோ புரியல, நீ எஃப் ரேங்க்ல தான் இருக்க. அப்படி நீ அங்க போய் சண்டை போட்டிருக்கனா கண்டிப்பா நீ எந்த போயிருக்கணும் இல்லையா? இல்ல, இந்த மாதிரி நீங்க தானே சொன்னிருக்கீங்க. அவங்களோட ட்ரைனிங்ல இந்த உங்களோட அந்த வார்த்தைகள் எஃப் ரேங்கா இருந்தா என்ன, உங்களால எல்லாத்தையுமே பண்ண முடியும், அந்த நம்பிக்கை அது இருந்தா போதும், நம்மளால எதையும் பண்ண முடியும். நீங்க தான் சொன்னீங்களே. இதெல்லாம் கேட்டோன்னே அவருக்கா அங்க பெருமையா இது. இதனால யோசிக்காம அவரு சொல்றாரு, நீ என்னோட நான் கமிஷன்டு ஆபீசரா மாற போற. அவருக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்க ஒருத்தன் கிடைச்ச மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் அப்படி சொல்றாரு. பக்கத்திலேயே லீ மிங்ஷின்னு இன்னொருத்தருக்கா, அவன் தடுக்கிறான். பிராங்க்ல இருக்க ஆளுங்களை நம்ம அந்த பொசிஷன்ல வச்சே ஆகணுமா என்ன? நம்ம ஹீரோக்கும் அதுல விருப்பம் இல்ல. இதனால அவன் வேணான்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் அங்க லீ ஆகுன்னு ஒரு பர்சன் இருக்கான். அவனாலையும் இந்த காப்ளின்ஸை அழிக்க முடியும். உனக்கு இந்த விஷயம் தெரிய வர அவன் நம்ம ஹீரோவை வம்பையில் இருக்கிறான். நீ நிறையவே காப்ளின்ஸை தோக்கடிச்சியா? அவனை பார்க்கும் போது அப்படி தெரியலப்பா. மிச்சம் இருக்க மீதியை கொண்டுட்டு நீ தான் கொன்ன அப்படின்னு பீத்துக்கிறியோ? அவ்வளவு காப்ளின்ஸை கொண்டு இருந்தாலும் உன்னால இத்தனோட வெயிட்டை தான் தூக்க முடியுதா? அசிங்கமா இல்லையா? நம்ம லீக்கும் தெரியுது இந்த மாதிரி இவன் வேணும்ட்டே தான் இப்படி பண்றான். அப்படியே அவன் விட்டானா கண்டிப்பா இது ஃபியூச்சர்ல பிரச்சனையாகலாம். ஏன்னா போன வாழ்க்கையிலேயே நம்ம ஹீரோவை பயங்கரமா புலி பண்ணிருப்பாங்க. இதனாலே அவன் டைரக்டா சொல்லிடுறான், வாங் என் கூட என்ன சண்டை பண்ணுமா என்ன? வாங்க அவளைக்கும் சரியா கேட்டிருக்காது. இந்த மாதிரி இவன் விளையாட்டுத்தனமா தான் அப்படி சொல்றான் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அதெல்லாம் ஒன்றும் இல்ல, உண்மையிலேயே அவன் சண்டை போறதுக்கு சொல்லியிருக்கான். சீன்ல அங்க சண்டை போடும் போதே வாங்கும் யோசிக்கிறான். தன்னால மாட்டிருக்கு. சரி முடிச்சு விட்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் வெளியில கமாண்டரும் அங்க சொல்றாரு, யோசிச்சா அந்த பர்சன் அவனால சோல்ஜரா மாற முடியும். அவன் என்னன்னா இப்போ வெக்கேஷனுக்கு போயிருக்கான். உடனே பக்கத்துல இருக்கவனும் சொல்றான், நீங்க அவன் போனா போகட்டும், நான் இன்னொருத்தருக்கா அவனை நீங்க பார்த்தே ஆகணும். அவன் தான் லீ வாங்ஷி, அவனை நீங்க பார்த்தாகணும். இந்த சைடு அங்க மேட்ச் ஆரம்பிக்குதா. நம்ம ஹீரோவை அவன் பயங்கரமா தாக்குன்னு தாக்குறான். அதுல இருந்து அசால்ட்டா அவன் தப்பிச்சுக்கினே இருப்பானா. ஆனா ஒரே ஒரு அடிப்பட நம்ம ஹீரோ அப்படியே ரிங்கோட அந்த சைடு போய் விழுறான். ஏதோ ஒரு வாய்ப்பை வச்சு பயங்கர வேகமா அவன் கிட்ட தாக்குறதுக்கு போறான். ஆனா அதுக்குள்ள லீ அங்கல இருந்து உருண்டு அப்படியே பின்னாடி கையை காட்டுறான். என்னப்பா உன்கிட்ட எவ்வளவுதான் திறமை இருக்கா? உன்னை போய் நான் பெரிய ஆளுன்னு யோசிச்சேன், இதெல்லாம் பத்தல, இன்னமும் நல்லா அடி. கேட்டவனே அங்க இருக்கிற ஆளுங்களை கடுப்பாவுறாங்க. அடே லீ வாங்ஷி, நான் உன் மேல பெட் பண்ணிருக்கேன், அதனால நீ ஜெயிச்சாகணும், உனக்கு புரியுதா? உன அசால்ட்டா தோக்கடிக்க முடியும், தோக்கச்சிரு. ஆனா நம்ம வாங்க்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா, அவனோட காலு ஏதோ வெயிட்டா இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கு காரணமும் நம்ம ஹீரோ தான் அவனோட பவரை யூஸ் பண்ணி அவனோட காலை வெயிட் ஆக்கியிருப்பான். அங்க உடனே அவன் நிறுத்த சொல்றான், அடே இருங்க, நீ என்னோட காலை நான் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அவனோட காலு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இழுக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. இதனால அவன் அப்படி சொல்றானா. உடனே நம்ம ஹீரோ சொல்றான், என்ன உனக்கு ரொம்ப பயமா இருக்கு போல? கேட்டோடனே அவன் இன்னமும் கடுப்பாவறான். அவனோட கோவம் அப்படியே உச்சத்துக்கு போகுது. அங்க அவனோட எபிலிட்டி ஆக்டிவேட் பண்ண அங்க ரொம்ப தடியாவ மாறிடுறான். சில பல செகண்ட்ஸ்லயே அவனோட பாடியும் ஒரு அழுக்கு மாதிரி மாறுது. இது ஒரு டி கிளாஸுக்கான எபிலிட்டி தான். இது வழியா பாடியை என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஆனா லீயோட கண்ணுல இன்னமும் பயம் அது தெரியவே இல்லை. இதை பார்க்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு கோவமான பஃபெலோ எதிர்த்து லெப்பர்ட் அது போட்டி போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு போட்டி தான் இது. இதையோ கமாண்டர் பார்த்துன்னு இருக்காரு. அங்க பெட்கட்னால அந்த பையனுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. அவ்வளவுதான், இந்த வாட்டி லீகாலி அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. வாங்ஸிக்கும் பயங்கர வேகமா ஒரு பஞ்ச் அடிக்கிறான். இதனால அப்படி லீயோ பறந்து போறான். ஆனா இன்னும் அவனுக்கு புரியல. ஏன்னா அவன் தாக்குன தாக்குதல் ஏதோ மெட்டல் பார் மேல தாக்குனா எப்படி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது இல்லையா? பின்ன நம்ம ஹீரோவோட கைய ஒரு மெட்டலாவே அவன் மாத்திட்டான். அடமெண்டியம் அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரியான ஐட்டம் நம்ம ஹீரோக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஒரு புது எபிலிட்டி இருக்கு, அதுதான் ஸ்டீல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம ஹீரோவால அவனோட எந்த பகுதியும் ஸ்டீலா மாத்த முடியும். அங்க வாங்ஷியும் இன்னொரு பஞ்ச்
பஞ்ச் அடிக்க வர டக்குன்னு நம்ம ஹீரோ குனிஞ்சுக்கிறான். அவனோட காலு ஸ்டீலா மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு ஒரு பயங்கரமான அடியை காலில் கொடுக்க அவனோட பேலன்ஸ் டிஸ்பேலன்ஸ் ஆகுமா. சம வேகமா நம்ம லீ மேலே ஏறி உட்காந்து பயங்கரமா குத்து மேல குத்தாங்க குத்த ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம வாங்ஷியும் சும்மா இல்ல, அப்படியே பிடிச்சு நம்ம லீய அப்படியே கீழே அடிக்கிறான். அங்க லீயும் ஒரு பாம்பு மாதிரி அவனோட கையை பிடிச்சு அப்படியே முறுக்க ஆரம்பிக்கிறான். வாங்ஷிக்கு ரொம்ப வலிக்குமா, அவனோட இன்னொரு கையை வச்சு அப்படியே கொன்னலான்னு பாக்குறான். லீக்கும் தெரியுது இவன் ஒண்டே அதை பண்ணானா காலின்னு. இதனால டக்குன்னு அவன் மேல அப்படியே குதிச்சு அங்க அப்படியே கழுத்தை பூச்சி நசுக்க ஆரம்பிக்கிறான். யாராலையுமே எதுவுமே நம்ப முடியல. கமாண்டரும் இதை பார்த்து ரொம்ப ஆர்வமா வர்றாரு. லீ அங்க பயங்கரமா அழுத்துறானா, அங்க அவனால எதுவுமே பண்ண முடியல. எப்போ அவன் கழுத்தை பூச்சானோ அப்பயே அவனோட மெட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை அவன் பண்ணிட்டான். அதனால இன்னமும் அவனோட நிலைமை மோசமாகுது. நம்ம லீயோ நிறையவே மெட்டல் மேனிபுலேஷனை பண்ணிருப்பானா, அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, எக்ஸசிவா நிறையவே மெட்டல் மேனிபுலேஷனை பயன்படுத்துறீங்க, அதனால உங்களுக்கு தான் பிசிக்கல் டேமேஜ் ஏற்படும். ஆனா அவளைக்கும் அவன் கண்டுக்கல, ஏன்னா இப்போ களத்துல இறங்கியாச்சு. அதுக்குன்னு இவனை அப்படியே விட்டுற முடியுமா. இதனால அப்படியே அழுத்த ஆரம்பிக்கிறான். இந்த சைடு வாங்ஷிக்கோட ஃப்ரெண்டாலையும் எதையுமே நம்ப முடியல. இந்த மாதிரி அவன் லீய பார்த்ததே இல்ல. எப்பயுமே வாங்ஷிக்கும் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் புலி பண்ணும்போது இப்படி எல்லாம் அவனுக்கு தோணுதே இல்ல. ஆனா இன்னைக்கு அவன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கான். வாங்ஷிக்கு ரொம்ப கடுப்பாகுது. இல்ல நான் எதுக்கு எஃப்ராங்கா இருக்கிற இவன் கிட்ட தோத்து போகணும். இதனால அவனோட உடம்புல இருந்து ஒரு பயங்கரமான ஆராஸ் அப்படியே எமிட் ஆக ஆரம்பிக்குது. அவனோட பவர் லெவல் அது இன்னமும் அதிகரிக்குது. ஆனா நம்ம லீயும் சும்மா இல்ல, ஒரு மிருகம் மாதிரி அப்படியே அவன் விடவே இல்லை. அப்படின்னா ஒரு லெப்பேட் அது ஆக்ரோஷமா கிடைச்சு அப்படி விடாது. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் அங்க விடுறதுக்கு தயாராவே இல்லை. அவன் கிட்ட இருக்கிற மேஜிக் எல்லாத்தையுமே அங்க போட அவ்வளவுதான் அவனோட கழுத்தே அப்படி ரெட் ஆகுது. ஒரு கட்டத்துல வாங்ஷிக் அவன் அப்படியே மயங்கி போயிடான். இதை பாக்குற யாராலையுமே எதையும் நம்ப முடியல. நம்ம ஹீரோ களைச்சு போகாத மாதிரி அப்படியே அங்க முறைச்சு பாப்பானா, அவனோட ஆரா அது அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். யாருக்கும் நம்ம ஹீரோவை எதிர்த்து நிக்கணும்னு தோண கூட இல்ல. எல்லாருமே பார்த்து பின்னாடி தான் போறாங்க. அங்க பார்க்குண்டி தான் கத்திக்கினே வரான். அடே லீ உனக்கு எதுவுமே ஆகல. ஆனா அவனோட பார்வை முழுக்க அவனோட ஃப்ரெண்டுக்காரனை நோக்கி தான் இருந்திருக்கு. நம்ம ஹீரோ பார்வையிலேயே சொல்றான், சாங் நீ வித்தியாசமா பண்ண ட்ரை பண்ணன்னு வச்சுக்க, உனக்கும் இதே நிலைமை தான். அதுக்குள்ள அந்த கமாண்டர் சியாங் அவரு அங்க கேக்குறாரு, சோல்ஜர் உன்னோட பேரு என்னது. ஹீரோவும் அவனோட பேரை சொல்ல உடனே அவரு சொல்றாரு, எனக்கு நிறையவே திறமை இருக்குப்பா, நீ ஏன் பிளாக் டைகர் யூனிட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. ஒருவேளை அங்க கார்டையும் தராரா. இதை பாக்குற மத்தவங்க எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பிளாக் டைகர் யூனிட் அது வந்து ஒரு மிகப்பெரிய யூனிட். நம்ம லீக்கு அதுக்கான பொசிஷன் கிடைக்குது. உடனே அங்க லீயோ சொல்றான், நான் வெறும் ஒரு எஃப் ரேங்க்ல இருக்க ஒரு சோல்ஜர் தான், என்னால அங்க வந்து என்ன பண்ண முடியும். ரேங்க பத்தி நீங்க அவ்வளோக்கும் கண்டுக்காத. ரேங்க் எல்லாம் சும்மா நார்மலான பீப்புள்ஸுக்கு தான் செட் பண்ணிருக்காங்களே. ஆனா வாரியரா இருக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது ஒண்ணுமே இல்ல. அங்க இதனால நம்ம ஹீரோ காடை எத்துக்குன்னே சொல்றான். சரி நான் யோசிக்கிறேன். அப்புறம் பிளாக் பேந்தரோட கமாண்டரும் அந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல பேத்தலியன் அவரை பாக்குறாரு. அங்க பேத்தலியனும் சொல்றாரு, பிளாக் பேந்தர் யூனிட் அது வந்து எப்படி இப்ப போயின்னு இருக்கு. இப்ப எங்க டீம்ல ஆளுங்களோட பற்றாக்குறை ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு நீ சொல்லும் போதே புரியுது, நீ யங்ஜூன் அவனை தானே நீ தேர்ந்து இருக்க. அவனுக்கு நிறையவே திறமை இருக்கு, அவன் ரொம்ப திறமைசாலி. அவன் பேசுறது யாருன்னா யாரோ ஒருத்தங்க லீவ்ல போயிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிருப்பால, அவனே தான். நீ அவனை பத்தி தான் பேசுறியா? ஆமா அவனே தான். ஆனா அவனை விடவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் என்னோட கண்ணில் மாட்டிருக்கான். இதுக்கப்புறம் நம்ம லீய காட்டுறாங்க. நம்ம லீயும் ஓடுன்னு ஓடுவானா, பின்னாடியே நம்ம பார்க்கும் தொத்திக்கினே வரான். இதையும் நம்ம பேத்தலியன் பார்த்துன்னு இருக்காரு. அவருக்கும் நம்ம லீ மேல ஒரு கண்ணு வருது. லீ கிட்ட நம்ம பார்க்க கேக்குறான், அடே லீ எப்படா இவ்வளவு ஸ்ட்ராங்கான, கொஞ்சம் எனக்கும் சொல்ல. என்ன ஓட விரியா? நான் ஓடி தானே இருக்கேன், அப்புறமா நான் இதெல்லாம் உனக்கு சொல்றேன். இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம லீ மேல இன்னமும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஏறி போகுது. அதனால அவரு போன் பண்ணி நம்ம லீயோட முன்னாடி இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் அவரு கேக்குறாரு. ஏன்னா லீ மேல அவருக்கு இன்னமும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. லீ உண்மையை சொன்னா என் மேல தப்பு இல்ல, உன் மேலதான். ஏன்னா நீ பண்ற வேலையால மத்தவங்க உன் மேல ரொம்ப கிரீடி ஆகுறாங்க. முக்கியமா நான் வந்து இப்போ நான் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லீ எதுக்கு ஓடி நின்றுப்பானா, அவனோட ஸ்ட்ரென்த்தை இன்னமும் ஏத்தணும் தான். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தது வெறும் ஒரு 10 இல்ல 20% ஸ்ட்ரென்த்தோ தான். இன்னமும் அவனோட முழு பர்சன்ட் அடையல. அதெல்லாம் பண்ணக்கப்புறம் இன்னமும் வேற லெவலா போகும். என்ன பேரு தான் சாங்சி சாவ் லீ வாங்ஷிக் அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கும். சில பேர்ல லீன்னு வரும், ஆனா கடைசியில பேரு டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால நம்ம ஷார்ட்டா அவங்களோட பேரை பார்த்துட்டு போயிடலாம். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. 2K லைக் ஆச்சும் வந்தாதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இதே மாதிரி தொடர்ந்து என்னால் வீடியோஸை போட முடியும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டைனரா.